வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, கற்றுக்கொள்வது என்பது நம் வாழ்நாள் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாகும். புத்தகங்களின் வழியாக, அனுபவங்களின் வழியாக நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம். நாம் பார்க்கின்ற, சந்திக்கின்ற, பழகுகின்ற மனிதர்கள் மூலமாகவும் பல நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடிந்த காரியங்களில் மிகச் சிறப்பான ஒன்று அவரது ஒழுங்கான ஜெப வாழ்க்கையாகும். சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி தனிமையாக சென்று ஜெபித்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதற்கு முந்திய நாளில் அவர் செய்த ஊழியத்தை கவனியுங்கள். அதிகாலையில் எழுந்து செல்லுகின்றார். முந்திய நாளில் அவர் என்ன செய்தார்? ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணுகிறார். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை துரத்துகிறார். பிறகு பேதுரு வீட்டில் பேதுருவின் மாமியை சுகப்படுத்துகின்றார். பிறகு வீட்டிற்கு வந்த அநேக வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார். மாலையிலும் ஊழியம். இரவு எவ்வளவு நேரம் ஊழியம் செய்தாரோ தெரியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகின்றது? அதிகாலையில் ஜெபிக்க கிளம்பி விட்டார். அன்பானவர்களே, ஆண்டவரோடு தனியாக நேரம் செலவழிப்பது புதிய பலனையும் நம்பிக்கையையும் தரிசனத்தையும் நமக்குள் கொண்டு வரும். இதற்கு உகந்த நேரம் அதிகாலை நேரம்தான். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்படும் மருத்துவர் பென் ஹெர்சன் இவ்விதமாய் தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் அதிகாலை நேரத்தை கடவுளுடனே ஆரம்பிப்பேன். அந்நாளை வேதம் வாசித்து தியானம் செய்து ஆரம்பிப்பதால் அந்த நாள் முழுவதும் மனரம்மியமாக இருப்பேன். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் காலையில் வாசித்த வசனத்தை எண்ணி பார்ப்பேன். ஆம், ஒவ்வொரு நாளிலும் திரள் கூட்டம் இயேசுவை நெருக்கிக் கொண்டே இருந்ததினால் இயேசு அதிகாலையில் இப்படியாய் இருட்டோடே ஜெபித்து தன் நாளை ஆரம்பிக்கின்றார். அன்பானவர்களே, அதிகாலை நேரங்களை ஆண்டவருக்கு கொடுங்கள். வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிப்பதற்கு அதிகாலை நேரத்தை தெரிவு செய்தால் அந்த நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் நடத்தப்படும் ஆன்லைனில் வரும் அதிகாலை கூட்டு ஜெபமோ வழிபாடுகளோ பிறரின் செய்திகளை கேட்பதையோ 6 மணிக்கு பிறகு வைத்து கொள்ளுங்கள். அதிகாலையில் நீங்கள் மட்டுமே ஆண்டவரோடு நேரம் செலவழியுங்கள். பலனடைவீர்கள். கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை ஒரு நாளின் அதிகாலையில் முதலாவதாகவும் இரவில் கடைசியாகவும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவிடம் கற்றுக்கொண்டதை நம்முடைய வாழ்விலே கடைபிடிப்போம். தீர்மானம் செய்வோம். எப்பொழுதும் அதிகாலை நேரம் ஆண்டவருக்கே. நேற்று உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.